நம்முடைய செய்தி கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பேசின 1 தீமோத்தேயு 2:1. புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காகவும் என்னெல்லாம் பண்ணணுமா? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தாரும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தந்து உங்க நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவர் நீர் பேசும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரே நீர் என்னோடும் எங்களோடும் தம்முடைய வசனத்தை கொண்டு பேசுவீராக. பிரயோஜனமானவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, அவைகளை கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு கடந்த வாரம் நம்ம கேட்ட செய்தியில சிலருக்கு சில குழப்பங்கள் உண்டு என்பதை நான் கேள்விப்பட்டேன். ஒன்றும் அல்ல, நீங்க குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு வசனத்தை எடுத்து பலரும் பல கோணத்துல பேசுவாங்க, சரியா? அதுல மூல அறிவோட பேசுறதும் உண்டு, ஜெபத்தோட பேசுகிறதும் உண்டு. கற்றுக்கொள்ளுகிறதுனால கிடைக்கிறது அறிவு. அது நம்முடைய அறிவுக்கு நல்ல விருந்தா இருக்கும். ஜெபத்தோட பேசுறது ஆன்மாவுக்கு விருந்தா இருக்கும். ஆமென். ஆகையினால எல்லாமே நல்லதுதான். வசனத்துல இருந்து எதை பேசினாலுமே அது நல்லதுதான். இதில் குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் உங்க வீடுகளுக்கு வரும்போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சந்தேகத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்ல ஒன்றும் குழம்புறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வாசிங்க பாப்போம். சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் எத்தனையோ புத்திகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதுல பிரதானமாய் சொல்லுகிற ஒரு புத்தி என்னன்னு கேட்டா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும், ஸ்தோத்திரமும் இருக்கணும். அப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபமானது எதையாவது பண்ணும், எதையாவது செய்யும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஆமென். பவுல் வந்துட்டு நல்ல ஜெபிக்கிற மனிதன். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஜெபம் எல்லாம், பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பின்பகுதியில் நம்ம தியானிப்போம். ஜெபத்திலே அனுபவம் உள்ள மனிதர். பரமண்டல ஜெபத்தை மட்டும் சொல்லுகிற மனிதர் அல்ல. அந்த பரமண்டல ஜெபத்துக்குள்ள இருக்கிற ஷரத்துக்கள் அத்தனையும் வைத்து வல்லமையாய் ஆவிக்குள்ளாக ஆவியிலே நிறைந்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபித்த ஒரு மனிதன் தான் யாரு? பவுல். அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எஃபெக்டிவா இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்ணே அப்படி அல்ல,
உங்க ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும். எதையாவது செய்யணும். மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மனுஷன்லையோ தேசத்திலேயோ எதையாகிலும் எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணாலும் அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஆமென். அது எதையாகிலும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள கிரியை நிறைந்த ஒரு ஜெபமாக உங்கள் ஜெபம் இருக்கணும்னு சொன்னா நீங்க ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில இவை நாளும் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? சம அளவுல இருக்க வேண்டும். ஆமென். எவைகள் எல்லாம் இருக்கணும்? சம அளவுல இருக்க வேண்டும். எவைகள் எல்லாம் இருக்கணும்? விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். புரியுதா? இத பழைய ஏற்பாட்டில் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? தூபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? தூபத்துக்கு. தூபத்துல என்னெல்லாம் இருக்கணும்? வெள்ளை போலம், குங்கிலியோ, அல்பான் பிசின், சொல்லுங்க, சாம்பிராணி, இந்த நாளுமே இருக்க வேண்டும். சரியா? தூபம் எப்பொழுதெல்லாம் இடப்பட்டதோ அதே போல ஜெபமும் இடப்பட வேண்டும். ஆமென். தூபம் எப்பொழுதெல்லாம் இடப்பட்டது? காலையில இடப்பட்டது. சரியா? அதனாலதான் மகதலேனா மரியாள் கூட அதிகாலையில் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தூபம் இடுவதற்காக அவள் புறப்பட்டு போனாள். அப்ப காலையிலேயே தூபம் இடப்படும். தூபம் எப்ப இடப்படும்? காலையிலேயே. நீங்களும் நானும் ஜெபம் எப்பொழுதெல்லாம் ஏறெடுக்கணும்? காலையில ஜெபிக்கணும். அதற்கு உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு அவர் எங்க போனாரா? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். எதற்காக போனார்? ஜெபிப்பதற்காக போனார். எதற்காக போனார்? ஜெபிப்பதற்காக போனார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே போய் ஜெபிக்கிற அனுபவம் அவரிடத்திலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அதிகாலையிலேயே போய் ஜெபிக்கிற அனுபவம் ஒன்று அவரிடத்திலே இருந்தது. அந்த அதிகாலை ஜெபம் நமக்கு மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்தார். அதே போல நீங்களும் நானும் அதிகாலையில ஜெபிக்கணும். இரண்டாவதாக, மாலையில விளக்கு ஏற்றும் போது அதை தாவீது என்ன சொல்லுகிறார்? அந்தி பலி செலுத்துதல். கைகளை உயர்த்தி அந்தி பலி செலுத்துதல். மூன்றாவதாக, விளக்கை சுத்திகரிக்கும் போது. ஜெபம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமே உண்டாகாது. புரியுதாங்க? அப்ப ஜெபம் தான் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. தாவீதே பாருங்க, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவனும் ஆண்டவரிடத்துல ஜெபித்தான். ஆண்டவரே, பாவத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்ச பிறகு அந்த பாவம் அவனை உறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு நெருங்குவதற்கு தடையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நெருங்கக்கூடாதபடிக்கு அந்த தடையாயிருந்த பாவத்தை தாவீதினுடைய ஜெபமானது அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கும் தாவீதுக்கு இடையில ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணினது. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவனோடு அது நெருங்க செய்யும். ஆமென். நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற தடையை அது மாற்றும். அவன் என்ன செய்தான்? முழங்கால் படிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தான். அந்த ஜெபம் தான் பின்னாட்களிலே ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்தது. அல்லேலூயா. புரியுதாங்க? ஒரு பக்தன் சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன், சொல்லுங்க, பாவம் செய்கிற மனுஷன் ஜெபிக்க மாட்டான். புரியுதாங்க? அப்ப இந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை விலக்கி காத்து அவனை பரிசுத்தமாக்கும். அவனை என்ன செய்யும்? பரிசுத்தம் ஆக்கும். ஆகையினாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விலக்கு யாரு? நீங்களும் நானும் தான். இயேசு சொன்னா தெரியுமா? நீங்க உலகத்திற்கு யாராயிருக்கிறீர்கள்? உப்பாக மாத்திரமல்ல, வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகையினாலே அந்த விளக்கு நீங்களும் நானும் தான். அது சுத்திகரிக்கப்படணும்னா அதற்கு ஜெபம் தேவை. அதற்கு என்ன வேணுங்க? ஜெபம் வேண்டும். சரி, நம்ம ஜெபிக்கிறத பத்தி நம்ம பேசணும். எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து, எப்பெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கடைசியாக
ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடித்தோம். எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? சோர்ந்து போக கூடாது. நமக்கு பொதுவாக சோர்வு எதுல தான் வரும் சொல்லுங்க? ஜெபத்துல நமக்கு என்ன உண்டாயிரும்? சோர்வு உண்டாயிரும். நமக்கு எதில் எப்பொழுதுமே ஜெபத்துல நமக்கு என்ன உண்டாகும்? சோர்வு உண்டாகும். ஆனால் நம்ம ஜெபத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ஜெபத்துல சோர்ந்து போனா நம்முடைய பலன் குறுகிரும். இததான் வேதம் சொல்லுகிறது. நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் உன் பலன் என்ன செய்யும்? குறுகி விடும். ஏனென்றால் சங்கீதம் 50:15 வேதம் விதமாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பேர் என்ன? அதுதான் ஜெபம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பேர் என்னங்க? ஜெபம். இந்த ஆபத்து காலத்துல நம்ம சோர்ந்து போயிட்டோம் வைங்க, நம்முடைய பலன் குறைஞ்சு போகும். ஆகையினால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்துல ஒரு நாளும் நீங்களும் நானும் சோர்ந்து போகவே கூடாது. லூக்கா 18 சொல்லி இருக்கிற விதமாய் ஆண்டவர் நிச்சயமாய் நீதி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் கேட்கணும்? அதான் சொன்னேன்ல, எது வரைக்கும்? கிடைக்கிற வரைக்கும், கொடுக்கும் வரைக்கும் கேட்கணும், திறக்கும் வரைக்கும் தட்டணும். சொல்லுங்க, கிடைக்கும் வரைக்கும் தேடணும். கிடைக்கும் வரைக்கும் என்ன செய்யணும்? தேடணும். புரியுதா? ஆண்டவர் ஒரு நாளும் தட்டுகிறவனுக்கு திறக்காம இருக்கவே மாட்டாரு. அதற்கு நான் உதாரணங்களையும் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? போயிட்டு தன்னுடைய சிநேகிதன் வீட்டுல போய் என்ன செய்கிறான்? தட்டி கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும் தட்டினான்? சொல்லுங்க, திறக்கும் வரைக்கும். திறக்கும் வரைக்கும் தட்டி கொண்டே இருந்தான். திறந்தானா திறக்கலையா? சொல்லுங்க, திறந்தானா திறக்கலையா? ஆமா. இப்ப இல்லாட்டி இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு அவன் திறக்க தான் போறான். அது வரைக்கும் தட்டணும், விடவே கூடாது. தட்டிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கானானிய ஸ்திரீ அவள் யார்? அவள் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே இருந்தவள். கானானியர்கள் என்றாலே சபிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவ உடலையே இயேசுநாதர் அவருடைய உள்ளத்தை சோதிக்கின்ற வகையிலே காயப்படுகிற வார்த்தையெல்லாம் இயேசு சொன்னாரு. பிள்ளைகளுக்கு தான் அப்போ, நாய்களுக்கு கிடையாதுன்னாரு. அவ விட்டாளா? இல்ல. நீருக்கு நாயின்னு சொன்னாலும் சரி, என்ன பேயின்னு சொன்னாலும் சரி, நீர் என்னதான் சொன்னாலும், என் இருதயம் உடைஞ்சு போகக்கூடிய வகையில நீர் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் சரி, நான் உம்மை விட போவதில்லை. காரணம், ஆண்டவரே, என் பிள்ளைக்கு விடுதலை உம்ம கிட்டதான் இருக்கு. நான் எப்ப எங்க போவேன்? நான் எங்கேயும் போக முடியாது. என் பிள்ளைக்கு தேவையான விடுதலை உம்மிடத்திலே தான் உண்டு என்று சொல்லி விடாம போனாலே, விடாம போனாலே. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தால்? அவருக்கு கொஞ்ச தூரம் போயிட்டு ஆண்டவராலேயே தாங்க முடியல, பாவம் இந்த ஸ்திரீ என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து சொன்னால், போ, உன் பிள்ளை நல்லா இருப்பானா. அந்த ஸ்திரீ வீட்டுக்கு வர பிள்ளை சுகத்தோட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும், கொடுக்கும் வரைக்கும், ஆண்டவர் திறக்கும் வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டா, இட் இஸ் அவர் ரைட்ஸ். அது நம்முடைய உரிமை. சொல்றோம் தெரியுமா? இந்திய தேசத்துல பிறந்தவனுக்கு இது பிறப்பு உரிமைங்கிறோம். சரியா? நம்ம மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்த நமக்கு ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்டு பெறுவது என்பது நம்முடைய மறுபடியும் பிறந்தவர்களின் உரிமை. அது அல்லேலூயா. மற்றவங்களை பத்தி நான் சொல்ல வரல. இட் இஸ் அவர் ரைட்ஸ். இது நம்முடைய உரிமை. புரியுதாங்க? கானானிய ஸ்திரியே அப்படி உரிமையோட போற நேரம், கண்டவங்களும் போற நேரம், அவருடைய ரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்த நமக்கு கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது அது நமக்கு கிடைச்ச உரிமை. அது அந்த உரிமையை நம்ம ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. கேட்கணும், கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகவே கூடாது. இரண்டாவது, எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? வாசியுங்கள். யூதா 20வது வசனம். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள்
மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் ஆ, உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆ. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவிக்குள். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்னா பரிசுத்த ஆவிக்கு வெளியவும் ஜெபம் பண்ணலாம். அப்படித்தானங்க? ஆவிக்குள் ஜெபிப்பது வேறு, ஆவிக்கு வெளியே ஜெபிக்கிறது வேறு. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும்னா அப்ப பரிசுத்த ஆவிக்கு வெளியவும் ஜெபிக்கலாம்ல. என்னையா இப்படி உட்கார்ந்துட்டியா? சொல்லுங்க, உண்மைதானங்க? பரிசுத்த ஆவிக்குள். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின். அது எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது? மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது நமக்கே தெரியாது. நான் அடுத்தவன் சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. அடுத்தவன் சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கு இல்லையா? இந்த யூதா நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் இருக்கப்பா. அது எப்படிப்பட்ட விசுவாசம்னா நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. இருக்கா? எப்படி இருக்கா? நான் இல்லைன்னு நினைச்சேன், தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்லைன்னு சொல்லித்தானே இப்ப 2 நாளா ஜெபமே பண்ணாம இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் இருக்கு. அது எப்படிப்பட்ட விசுவாசம் சொன்னா, மகா, மகான பெரிய, பெரிய, அது குவான்டிட்டி, அளவை சொல்றாரு. உனக்கு நான் கொடுத்திருக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம். குவாலிட்டி என்ன தெரியுமா? பரிசுத்தமானது. அதோடைய தரம் எப்படிப்பட்டது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? அளவு சொல்லுங்க. இததான் ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து? கானானிய ஸ்திரியை பார்த்து. உன்னுடைய விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம் எப்படி இருக்கு? பெரிய விசுவாசம். யாரை பத்தி சொன்னாரு? நான் என்ன சொல்றேன், அவகிட்ட இருந்த அந்த விசுவாசத்தினுடைய குவான்டிட்டி, அந்த அளவு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்பித்தான் கண்டுகிடாம போனார். தாவீதின் குமாரன், நீ என்ன குமாரன் வேணாலும் சொல்லி பாரு, நான் கொஞ்சம் தூரம் அப்படி அமைதியா தான் போவேன். ஏன்னா ஏன்னா நீ ஏதோ கடுகளவு, நல்லா கவனிக்கணும், கடுகளவு விசுவாசத்தோட வந்து, ஏன்னா நம்ம பொதுவா நம்முடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுகளவு விதை, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து சமுத்திரத்துக்கு போ சொன்னா அது போயிரும்னு. போயிருக்கா? என்னைக்காவது போயிருக்கா? நான் மலையை பார்த்து சொல்ல, ஏதாவது உங்களை விட்டு, ஏதாவது உங்களை விட்டு இந்த சரீரத்துல மறு இருக்கே, அங்கங்க இருக்குல்ல, அதாவது போயிருக்கா? மலையை விடு. அதுல தான் எத்தனை முறை நீ கையை வச்சு கையை வச்சு கையை வச்சு கையை வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணி பார்த்த. போயிருக்கா? அட சொல்லுங்க. நீ மலையை பார்த்து சொல்ல வேண்டாம், உன் சரீரத்தில் இருக்கிற மருவை பார்த்து சொன்னியே, அது என்னைக்காவது போயிருக்கா? அட அடிக்கடி வந்து உன் அழகான முகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கே, பிம்பிள்ஸ், அது உன்னை விட்டு போயிருக்கா? இதையே உன்னை விட்டு கடத்த முடியல, நீ மலையை பார்த்து எங்க கடத்த? காரணம் என்ன? போனா போகுமா? போன்னு சொன்னா அது போகுமா? அட சொல்லுங்க, போகுமா? போகுமா? போகுமா சார்? நான் போகுமா போகாதான்னு தான் கேட்டேன். விசுவாசம் விசுவாசம் அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப போகுமா போகாத? போன வாரம் ஜெய் கணேஷ் என்கிட்ட ஜெபம் பண்றதுக்காக வந்தார். சாட்சியா சொல்றேன். அவருக்கு சரீரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஃபீவர் வந்துருது. அது ஒரு பிசாசினுடைய ஒரு சோதனை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே சில வேளைகள்ல என்ன பேசுகிறோம் என்ன சொல்றோம்னு நமக்கே தெரியாது. அப்ப அவர் வந்து கலங்கின கண்களோடு வந்தார். இந்த உட்கார்ந்துருக்காருல, கேளுங்க. கண்களோட வந்து, இந்த குறிப்பிட்ட நேரம் எனக்கு ஃபீவர், என்னால தாங்கவே முடியலைன்னார். நான் வெளியில ஷூ மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, இன்னைக்கு வராது, இன்னைக்கு வராது போங்கன்ட்டு, அந்த வேகத்திலேயே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிட்டேன்? நம்ம விசுவாசத்தை சொல்றேன்.
நீங்க நைட்டு வந்தா கூப்பிடுங்க பிரதர், நான் ஜெபம் பண்றேன். எப்படி இந்த ஸ்பீடு வராதுன்னு கட்டி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை வந்தா இன்னைக்கு உடனே என்ன கூப்பிடுங்க பிரதர்னே. எனக்கு உடனே கிளிக் ஆக்குனார் ஆண்டவர். நான் சொன்னேன், இல்ல பிரதர், நான் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வராது, இன்னைக்கு வராது. நம்ம ஸ்பீடு பாருங்க, சில வேலைகள் அந்த ஸ்பீடுல விசுவாசத்துல ஜெபம் பண்ணிடுவோம். நமக்கே தெரியும் நம்ம ஜெபம் கேட்கப்படாதுன்னு. உடனே அந்த அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டு சொன்னேன், இல்ல பிரதர், இன்னைக்கு நைட்டு நீங்க என்ன கூப்பிடுங்க, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஃபீவர் வராதுன்னு. எத்தனை நாள் பிரதர் ஃபீவர் இருந்துச்சு? இல்ல, எத்தனை நாள் அதுக்கு முதல் இருந்துச்சு? 3 வாரம் இருந்துச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே, கூட்டம் முடிஞ்சிட்டு போன உடனே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் ஃபீவரே வரல. ஆமென். வந்தா கூப்பிடுங்கிறதுக்கு வாய்ப்பே வைக்கப்படாது. ஆமென். வந்தா கூப்பிடுங்கிறதுக்கு வாய்ப்பே வைக்கப்படாது. இன்னைக்கு வரைக்கும் ஃபீவர் இருக்கா பிரதர்? இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாச்சு, ஃபீவர் வரல. எதை வச்சு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிற எனக்கு விசுவாசம் வேணும், சுகத்துக்காக வந்திருக்கிற அவங்களுக்கு விசுவாசம் வேணும். ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார்? சில வேளைகள்ல நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தினுடைய அளவு, அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அதனாலதான் அந்த பெண் ஜெபித்தும் கூட அமைதியா போறாரு. கேட்கிறார், சத்தம் போடுகிறார், கூக்குரல் இடுகிறார், அபயக்குரல் இடுகிறார், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார். ஆனா பதிலே இல்லை. அதுக்கப்புறம் 2 வார்த்தை அவர் பேச, இவ 1 வார்த்தை தான் சொன்னா. நீர் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தான் அப்போ, ஆனா பிள்ளைகள் சாப்பிடுற நேரம் கீழே விழுகிற துணிக்கிய நாய்க்குட்டிகள் சாப்பிடும்ல, என்ன அந்த நாய்க்குட்டியாய் நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொன்ன போதுதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆமென். அற்புதத்தை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதுக்கு உங்க விசுவாசத்தின் அளவை பார்க்க விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தின் அளவை பார்க்க விரும்புகிறார். ஆமென். அது கடுகளவாக இருக்கக்கூடாது, கடுகு விதை அளவாக இருக்கணும். கடுகு விதை என்றால் பூரணப்பட்ட விசுவாசமா அது இருக்கணும். ஆமென். பிரதர், காய்ச்சல் வராது, வந்தா என்ன கூப்பிடுங்க. இது கடுகளவு, இது கடுகளவு. எப்படிங்க? இது கடுகளவு. கடுகளவு இல்ல, நீங்க என்ன கூப்பிடுங்க, ஆனா காய்ச்சல் வராது. ஆனால் காய்ச்சல் என்ன செய்யாது? நீங்க காய்ச்சலுக்காக ஜெபிக்க என்னை கூப்பிடக்கூடாது. காய்ச்சலிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்த உடனே என்னை கூப்பிடணும். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா விசுவாசம், பெரிய விசுவாசம். அதனுடைய குவாலிட்டி அது பரிசுத்தமானது. குவான்டிட்டி அது பெரியது, குவாலிட்டி அது பரிசுத்தமானது. உங்க விசுவாசம் பரிசுத்தமானதாகவும் இருக்கணும், அதே நேரத்துல பெரிதாகவும் இருக்கணும். உங்க விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? பெரிய பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, அந்த விசுவாசத்திலே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறது வேற, பரிசுத்த ஆவிக்கு வெளியே ஜெபிக்கிறது வேற. இந்த ஆவிக்குள் ஜெபிக்காம சிலர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு கிரியைகளுமே அந்த ஜெபத்துல இருக்காது. அந்த ஜெபத்துல என்ன இருக்காதுங்க? ஒரு கிரியைகளுமே இருக்காது. பரிசுத்த ஆவிக்குள் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். வாசியுங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அன்றையும் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று. நல்லா கவனிக்கணும்.
ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி அவ ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னவதென்று. எங்க போய் எதை ஜெபிக்கணும்னு சிலருக்கு தெரியாது. அப்படிதானங்க? ஏற்றபடி எதை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் போது, நமக்கு சில வேலைகளில் தெரியாம தானங்க இருக்கு. சொல்லுங்க, எங்க போய் எதை ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. ஒருத்தர் போய் ஜெபித்தார். எப்படி ஜெபம் பண்ணார்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு அவர் சும்மா சாதாரணமா தான் 2 நாளா ஃபீவர்ல படுத்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபீவருங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியம்தான். ஏதோ ஒரு கிருமி உள்ள இருக்கு, அதை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். இவர் போய் அங்க போய் உட்கார்ந்து ரொம்ப சீரியஸா என்ன ஜெபம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு நீ இரக்கம் பாராட்டி எசேக்கியா ராஜாவுக்கு ஆயிலை கூட்டி தந்தது போல நீங்க கூட்டி தாங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டாரு. கண்ணீரோட ஜெபம் பண்ணது தப்பு இல்ல. அந்த ஆளுகிட்ட போய் இதை ஜெபம் பண்ணலாமா? இவர் சாயங்காலம் ஜெபம் பண்ணிட்டு போன வந்ததுல இருந்து அவரு அண்ணன் நைட்டு சாப்பிடல, அடுத்த நாள் காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல. மருமகளுக்கு ரொம்ப கவலை, என்னாச்சு, காய்ச்சலுக்கு போய் இப்படி சாப்பிடாம இருக்கிறாருன்னு. ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அப்புறம் இவருக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு அவருடைய வயதான நண்பர் வந்தார். அப்ப இந்த மருமகா சொல்லுது, என்னன்னு தெரியலங்க, காய்ச்சல் தான் அடிக்குது, நான் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. உடனே இவங்க கேட்டா ஒண்ணுமே சொல்லல. நண்பர் போய் அங்க உட்கார்ந்து, ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, காய்ச்சலுக்கு போய் இப்படி இருக்கலாமா, எனக்கு தான் போன வாரம் காய்ச்சல் வந்துச்சு, நான் வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் சொன்ன வார்த்தை, நேத்து சாயங்காலம் ஜெபம் பண்றதுக்காக வந்தாரு. வந்து ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? எசேக்கியா ராஜாவை மாதிரி எனக்கு ஆயுச கூட்டி தர. அப்ப எனக்கு ஆயுசு போயிருச்சு போல, இன்னும் நான் முடிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, ஆயுசு போயிருச்சு போல, எனக்கு முடிஞ்சது போல. அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அப்படி ஜெபம் பண்ணவர் ஆழ்வார்பேட்டைக்குள்ள தான் இருக்காரு. புரியுதா? இவர் அதுல இருந்து பாருங்க பேதலிச்சு போயே சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஆயுசு அன்னைக்கு எசேக்கியா ராஜாவா தானே பண்ணா, சவுறு பக்கம் உடனே திரும்பிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான்ல. அதே மாதிரி இவருக்கும் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. அதுதான் சொல்றது, ஆவிக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணணும். புரியுதா? சில இடங்கள்ல பாருங்க, போயிட்டு ஒரு சாவு வீடா இருக்கும், அங்க போயிட்டு அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவன் அழுதுகிட்டு இருக்கான், இவன் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏன்னா இது சரியான ஜெபங்கிறீங்களா? இயேசுநாதர் சொல்லி கொடுத்தது உண்மைதான். ஆனா ஆவிக்குள் ஜெபிக்கும் போதுதான் எந்த காரியத்தை எங்க ஜெபிக்கணும்னு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்விதமாகத்தான் ஜெபம் பண்ணாரு. அதனாலதான் சொல்லுகிறேன், ஜெபிக்கும் போது மனப்பாடம் பண்ணின மாதிரி பண்ணக்கூடாது. சிலருடைய ஜெபம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வயசான ஒருவர் செத்து போயிட்டாரு, எப்பையும் மாதிரி அந்த வயசானவருக்கும் சேர்த்தே ஜெபம் பண்றாங்க. இது எப்படி இருக்கும்? செத்து போயாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ரொட்டீனா செஞ்சு 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 பழக்கமா போயிருச்சு. இந்த ஜெபத்துல ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. இந்த ஜெபத்தினால ஒரு கிரியைகளும் நடக்காது. ஆகையினாலே ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது, அவர் நம்ம ஏற்ற விதமாய் எதற்காக எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் போது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்ன விதமாய் வேண்டுதல் செய்யணும்னு நமக்கு தெரியல, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இந்த அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. நம்ம சில குறிப்பிட்ட ஆளுக்களுக்காக, குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது.
முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்ச நேரம் சில ஆட்களுக்காக சில காரியங்களுக்காக பாத்தீங்கன்னா தானா ஜெபம் வரும். தூக்கம் வராது, ஜெபம் வரும். புரியுதா? அப்படி யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அம்மோய் தூங்கப்படாதே பாருங்க, நல்லா அல்லேலூயா. சிஸ்டர் அசந்தா, உங்க பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, கீழே விழுகிறதுக்கு மேலே எழுப்பி விடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இப்படி தூங்குனீங்கன்னா அவரை என்னத்தை ஜெபம் பண்ண போறிய? பிரசங்கம் கேட்கிற நேரமே தூங்குறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நேத்து நைட்டு முழுக்க உட்கார்ந்து எனக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க போல, அதனால தூங்குறாங்க. கவனிங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அதனாலதான் ஜெபிக்கும் போது ஜெபத்துல சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவது, ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும், மாம்சத்துல ஜெபிக்க கூடாது. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு ஜெபிக்கிறதுக்கு. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காசுக்காகவே ஜெபம் பண்ண வருவார். அவர் ஜெபிக்கும் போது இந்த மனப்பாடம் பண்ண மாதிரியே ஜெபம் பண்ணுவார். மனப்பாடம் பண்ணியே தான், வாதையற்ற மேய்ப்பரே என் அடைக்கலம் நீரே, பாவப்பாரம் நீங்கினாலும் நான் தோய்ந்து போய் கலங்கினாலும். இதே பாருங்களேன், அவர் பண்ணி 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 எனக்கு நான் உள் ரூம்ல இருந்து இதை கேட்டு கேட்டு எனக்கு அப்படி ஆயிப்போச்சு. அந்த ஜபத்துல ஒன்னும் இருக்காது. வாரும் ஆவியானவரே, வாரும் தூவிய ஆவியானவரே. அவர் எங்க வர? அவரை தான் நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே போயிட்டாரு. இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் போது அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். ஆனா வாய் மட்டும்தான் நம்ம வாயா இருக்கும், பேசுகிறது அவரா இருப்பார். பேசுகிறது அவராக இருப்பார். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம், அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்க மாட்டோம். ஜெபிப்பதற்கு நினைக்காத காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து முடித்திருப்போம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிற வார்த்தைகள். நல்லா கவனிக்கணும். நீங்க வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி ஜெபித்தார். நாம் அதை பார்க்க போகிற வாசியுங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? கற்ப வேதனை படுகிறேன். இந்த கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா, கலாத்திய சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். அந்த சபைகளுக்காக அவர் ஜெபிக்கும் போது, அந்த சபைகளுக்காக அவர் ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையை குறித்த ஒரு பாரத்தை அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொடுக்கிறார். பவுலுக்கு அந்த சபையினுடைய நிலைமை தெரியாது. கவனிக்கணும். அந்த பவுலுக்கு அந்த சபையினுடைய நிலைமை என்ன தெரியாது. நீங்க கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, நான் நேற்று அதை வாசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த 4வது அதிகாரத்தில் அந்த சபை ரொம்ப ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப பரிதாபமாய் இருந்த சபை. இவர் பொதுவாக சபைக்காக ஜெபிக்கும் போது அந்த சபையை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல கொடுக்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரா? வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வளர்ச்சி அடையாதவர்களே. சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கும் நீங்க வளர்ச்சி அடையவில்லை. புரியுதா? வளர்ச்சி அடையாதவர்களே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்படியானால் சபைக்கு உள்ளதா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள கிறிஸ்து இன்னும் உருவாகவில்லை. கிறிஸ்து இன்னும் உங்களுக்குள்ளே உருவாகவில்லை. கிறிஸ்து அவர்களுக்குள்ளே, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை. அவர்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்றும்
அவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகவில்லை என்றும் இந்த பவுலுக்கு உணர்த்தினது யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பவுலுக்கு உணர்த்தினது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவிக்குள்ள ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உள்ள இருந்து அவர் ஜெபிக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறாரா? நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுங்க? ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். அப்ப ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்ப திரும்ப அதை ஜெபித்து முடித்த உடனே இப்ப என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறாரு? பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும், நான் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கும் போது அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன வந்துருதா? சொல்லுங்க. இந்த சந்தோஷத்தை அவருக்கு கொடுப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். என்ன செய்கிறாருங்க? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள என்னத்தை கொடுக்கிறாரு? சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளே வருவதற்கு காரணமே அவர் ஜெபிக்கும் போது ஆவிக்குள்ள ஜெபிக்கிறார். என்ன செய்கிறாருங்க? ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறார். ஆகையினால ஒரு சபையை குறித்து ஜெபிக்கும் போது உள்ளத்துக்குள்ள அவருக்கு என்ன வருது? பாரம் வருது. அழுது ஜெபம் பண்றாரு. கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். அதே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே அதே போல பிலிப்பிய பட்டணத்தில் இருக்கிற சபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பித்த போது உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. உள்ளத்துக்குள்ள என்ன வருதுங்க? சந்தோஷம் வருது. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள அவர் ஜெபிக்கலனா பிலிப்பிய பட்டணத்துக்காக அழுதிருப்பாரு. பிலிப்பிய பட்டணத்துக்காக என்ன செஞ்சிருப்பாரு? அழுதிருப்பாரு. இப்ப அதற்காக ஜெபித்த பின்பு நீ அடுத்ததற்காக ஜெபிக்கிறார். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் நான் என்ன செய்கிறேன்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபம் பண்றாரு? அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? எதற்காக ஜெபம் பண்ணணும்? சபைக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கணும். சபைக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் எங்களுக்கு தந்த சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த சபைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு ஊழியக்காரர். எல்லா சபைகளுக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? ஜெபித்துக் கொண்டே வருகிறார். அப்ப முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்த போது கலாத்திய பட்டணத்திலே இருக்கிற சபையை அவர் நினைத்து அவர் ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்துக்குள்ளே அந்த சபையை குறித்து ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். அவர் அந்த சபைக்காக அழுது 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 ஜெபித்து முடித்து விட்டு, ஆண்டவரே அதே போல பிலிப்பிய பட்டணத்திலே இருக்கிற சபைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னபோது அவர் கவலைப்படல, அவர் சந்தோஷப்பட்டார். அவர் என்ன செஞ்சாரு? சந்தோஷப்பட்டார். அதற்கப்புறம் பாருங்க, தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே அதே போல் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கிற திருச்சபைக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நான் வந்து ஜெபிக்கிறேன் என்று அந்த சபைக்காக ஜெபித்த போது கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்தார். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய வருகைக்காக தாகத்தோடு இருக்கிற அந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஒரே பவுல் தான் 3 சபைக்காக ஜெபம் பண்ணார். நல்லா கவனிங்க. ஒரே பவுல் 3 சபைக்காக ஜெபித்தார். 3 சபைக்காகவும் ஆவிக்குள் நிறைந்து ஜெபித்தார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபித்ததுனால உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த சபைகளுடைய உண்மையான நிலைமையை அவருக்கு உணர்த்தி ஒரு சபைக்காக பாரப்படுகிறார், ஒரு சபைக்காக சந்தோஷப்படுகிறார், ஒரு சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பவுலுக்குள்ள இருந்து 3 சபைக்காக ஜெபிக்க வைத்தார்.
ஆவிக்குள்ள ஜெபிக்கிற நேரம் நல்லா கவனிக்கணும். ஆவிக்குள்ள ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவி உக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்துக்காக அவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரோ, திடீர்னு பாருங்க ஜெபிக்க வைக்கிறார். என் உள்ளத்துல நான் அதை கேட்டிருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன். நான் நினைக்கவே இல்லையே, ஏன் திடீர்னு இதற்காக ஜெபிக்கிறேன், ஏன் இதற்காக ஜெபிக்கிறேன்? அங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும், அங்கே ஏதோ ஒரு வேதனைகள் இருக்கும், அங்கே ஏதோ ஒரு கண்ணீரின் நிலைமைகள் அங்கே காணப்படும், அங்கே காணப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜீவிக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜீவிக்கணும். ஒரு நாள் ஜெபிக்கிற நேரம் மட்டும் இல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சரியா கைட் பண்ணணும், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்தணும். ஒரு நாள் ஒரு விசிட்டிங்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வேகமா என்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். திடீர் என்று என் உள்ளத்துக்குள்ள இந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. வண்டியை நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே அந்த இடத்துல நம்முடைய விசுவாசிகள் வீடுகள் நிறைய இருக்கு. ஆனா குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போக ஆவியானவர் என்னை அழைத்து போனார். அழைத்து போன போது அந்த வீட்டில் போய் நான் பேசிக்கிட்டே இருக்கிற நேரம் சில கேள்விகளை நான் கேட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சுதா, சமைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டபோது அவர்கள் எல்லாம் சமைச்சிட்டோம் நாங்க. அடுத்த கேள்வி, நான் இதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். அழுதுட்டாங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன், அழுதுட்டாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு, ஒண்ணுமே நாங்க செய்யல, வீட்டுல ஒண்ணும் இல்லை, நாங்க ஒன்னும் செய்யல, வீட்டுல ஒண்ணுமே இல்லை நாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எங்கேயோ போகிறவனை ஆண்டவர் இங்கே என்னை நிறுத்த சொன்னதுக்கு காரணம், இந்த வீட்டுக்கு போக சொன்னதுக்கு காரணம், இவர்களுடைய நிலைமையை அவர் அறிந்திருந்தார். போயிட்டு என்கிட்ட இருந்த காசு எல்லாம் கொடுத்துட்டு சொன்னேன், உங்களுக்கு தேவையா இருந்து நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு. அவங்க ரொம்ப நாணயமான ஒரு குடும்பம். சரியா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏதோ நீங்க இப்படி இது கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கலாமே. ஒன்னும் அவர்கள் சொல்லவில்லை. எதற்கு நான் இதை சொல்றேன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். அவர் தேவையுள்ள இடத்துக்கு, தேவையுள்ள நபருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. நம்மை வைப்பார். ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அசம்ஷன்லயே இருக்கக்கூடாது. எப்பயுமே அசியூம் பண்ணி உத்தேசமாய் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆவியானவர் நம்மை சரியாக அவர் நம்மை நடத்தணும். அந்த நடத்துதல் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம் மூலமாய் ஒரு கலாத்திய சபை ஆண்டவருக்குள்ளே வரும். ஆமென். நம்மால் மூலமாய் சிலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம் மூலமாய் சிலர் ஆறுதல் அடைவார்கள். நம்ம எப்பொழுதுமே ஆவிக்குள்ளேயே ஜீவிக்கணும். எப்படி ஜீவிக்கணும்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் நம்மை நடத்தணும். அவர் நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். ஜெபிக்கிற நேரம் கூட போயிட்டு ஏதோ ஒரு பெரிய கடமையை நிறைவேற்ற போற மாதிரி பைபிளை கொண்டு போய் நமக்கு முன்பாக வைத்து விட்டு ஒரு பாட்டை பாடிவிட்டு வழக்கம் போல கட 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 கடன்னு சிலருடைய ஜெபத்தை கேட்டீங்கன்னு சொன்னா, டெய்லி நீங்க அவங்க ஜெபத்தை பாருங்களேன், நீங்க ரொம்ப கவனிச்சு பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா படிச்சதை ஒப்புவிப்பாங்க. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்ல. ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அன்றைய தினத்தில் என்னுடைய விசிட்டிங் இந்த வீட்டிலேயே முடிஞ்சு போச்சு. திரும்பி என் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு என் ப்ரோக்ராம், மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல். ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய திருப்தி. இன்னும் 2 வீட்டுக்கு விசிட்டிங் போகாட்டியும் தேவை உள்ள வீட்டுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போயிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவராலே நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னும் ஒண்ணே சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? இடைவிடாமல் ஜெபிக்கணுமா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெப சிந்தை. எப்படிங்க? ஜெப சிந்தை. இந்த ஜெப சிந்தை நீங்க பாருங்க, தானியேலை குறித்து ராஜாவே என்ன சொல்றாருங்க? நீ ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று, ஆராதிக்கிற மனிதன் என்று யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கே தெரியுதுல்ல. அப்படின்னு சொன்னா தானியேல் வேற வேலையே செய்ய மாட்டானோ? அவன் தேசத்துல பிரதானிங்க, முக்கியமான பதவிகளை ராஜா அவன் கையில கொடுத்திருந்தாரு. அவன் வேற வேலையே செய்ய மாட்டானோ? வேலை செய்யாம இல்லை. எனக்கு என்னோடு கூட, நான் பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் மெஸ்ல என்னோடு கூட வேலை செய்கிற ஒரு சகோதரன், எங்களுக்கு டியூட்டி உண்டு. அந்த டியூட்டியில ஒரு டியூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மாசம் மெஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இயர் நாங்க படித்து கொண்டிருக்கும் போது 2 பேரை எங்களை மெஸ்ல அசிஸ்டன்ஸா போட்டிருந்தாங்க. மெஸ் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. மெஸ்ல பணம் பொறுப்பு ஒருவரிடத்துல கொடுக்கப்படும். நாங்க 2 பேரும் அசிஸ்டன்ட். எங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மெஸ் எல்லாம் நல்லா பெருக்கி சுத்தமாக்கி டேபிள் எல்லாம் கிளீனிங் பண்ற வேலை. இது ஆரம்பத்தில் அதான் வேலைங்க. புரியுதா? பைபிள் காலேஜுக்கு நீங்க சும்மா பாஸ்டர் வந்து இப்படி நிக்கிறாருன்னு நினைக்கப்படாது. களத்துல சூர்க்கெல்லாம் மாட்டிக்கிட்டு, புரியுதா? அங்க கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்துலயே 2 மாசம் டாய்லெட் கழுவி இருக்கேன். ஒரு 9-10 டாய்லெட் அங்க இருக்கும். அத்தனையும் கழுவணும். அதெல்லாம் கழுவி முடிச்ச பிறகுதான் இங்க அசம்பிளி சாக்காடுல 2 டாய்லெட்டை கொடுத்துருக்காரு ஆளை வச்சு கழுவுறதுக்கு. ஆரம்பத்துல நானே கழுவுன டாய்லெட் தான் அதெல்லாம். புரியுதா? எந்த மேன்மையுமே நம்ம ஆண்டவரை பொறுத்தவரையில லக்குல கிடைக்காது. புரியுதா? அதிர்ஷ்டத்துல கிடைக்காது. ஆண்டவர் நம்மளை பயிற்றுவித்து தான் மேலான இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமே. நம்ம எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எடுத்த உடனே, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எப்படி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க அம்மா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா பாஸ்டரை வச்சா ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க. எப்படி? ஆமா, அப்படின்னா சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி? பைக் உடனே முடிஞ்சா பாஸ்டர் கிட்ட 2 கார் இருக்குல்ல, ஒரு காரை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நானும் ஊழியம் தானே செய்யறேங்கிறேன். எடுத்த உடனே பைக் வேணும், கார் வேணும். நான்லாம் ஆரம்ப நாட்கள்ல சிங்காரா எஸ்டேட்டுக்கு குமார் இருக்கிறார், அவருக்கெல்லாம் தெரியும். இங்க இருந்து தனியா சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு சகோதரர்கள் ஒத்தாசை இருக்காது. இங்க இருந்து சிங்காரா எஸ்டேட்டுக்கு நடந்து போய் அங்க ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு நடந்து வந்திருப்பேன். இப்ப இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது சொல்லி பாருங்களேன். இப்ப அதெல்லாம் நடக்காது. புரியுதா? இப்பெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா எடுத்த உடனே மேன்மை. புரியுதா? பாஸ்டர் கிட்ட கார் இருந்தா எனக்கு ராக்கெட் கிடைக்காதாங்கிற மேன்மை இப்படி வரக்கூடாது. ஒவ்வொரு தரமாய் அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் கர்த்தர் கொடுக்கிற மேன்மை அது நிலைத்து இருக்கும். அப்ப நான் மெஸ்ல என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கிளீனிங். ஜேக்கப்னு ஒரு சகோதரன், இந்து சகோதரனா இருந்து ரட்சிக்கப்பட்டவர், அவரை என் கூட போட்டிருந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா உள்ள போய் துணி எடுத்துக்கிட்டு அந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ற நேரம் என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரு. என்னடா முணுமுணுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் இதை தொடைப்ப, ஆண்டவரே நான் இந்த டேபிளை சுத்தம் பண்ற மாதிரி நீர் என்ன சுத்தம் பண்ண ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு இதை கவனிச்சு என்னடா இவன் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான்னு. புரியுதா? அப்ப அவன் துணியை வச்சு இப்படி தொடச்சுக்கிட்டே சொல்றான், ஆண்டவரே நான் இந்த டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி நீங்க என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. வேலை நடந்துகிட்டே இருக்கு.
ஆனா ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். நான் அந்த தம்பி கிட்ட அந்த சகோதரன் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஜெபிக்கிற வேலை செய்யற நேரமும் ஜெபிக்கலாம். ஆமே, புரியுதா? நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெஞ்சை துடைக்கிற நேரம் நான் என் மனசுக்குள்ளேயே சொன்னேன், சத்தமா சொன்னா அவன் நம்மளை தப்பா நினைச்சிடுவான்ல, காப்பி அடிச்சுட்டான்னு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவரே, நான் இந்த பெஞ்சை சுத்தம் பண்ற மாதிரி நீங்க என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் பாத்ரூம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் நாரி போய் இருக்கு ஆண்டவரே, எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. பாத்தீங்களா? அப்ப டாய்லெட்டை கழுவுற நேரம் கூட ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதா? வண்டி ஓட்டுற நேரம் ரமேஷ் சொல்ல முடியுமா இல்லையா? வீணான கதையெல்லாம் பேசாம விட்டுக்கிட்டு, ஆண்டவரே நாங்க இந்த வண்டியை ஓட்டுறோம், நீங்க எங்களை ஓட்டுங்க சொல்லலாமா இல்லையா? சொல்லுங்க ரமேஷ். இல்லையா? ஆண்டவரே நாங்க இந்த வண்டியில 4 பேரை வச்சு நான் கூட்டிக்கிட்டு போறேன், புரியுதா? நீர் எங்களை, பரிசுத்தாவியானவர் எங்களை நீங்க கூட்டிட்டு போங்க, எங்களை நீங்க நடத்துங்க, சொல்லிட்டு போகலாமா இல்லையா? எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவரே இந்த அரிசியை சோறாக நாங்க மாற்றுகிறோம், என்னை நீங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் ஜெப சிந்தை. இந்த ஜெப சிந்தை நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். இதைதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா. நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் கேப் கிடைச்சா போதும், அதுக்குள்ள ஒரு டபுள் மீனிங் ஜோக்க விட்டுக்கிட்டு இருப்போம். அடே என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதே போற பாஸ்டருக்கு தெரியும், நான் நேத்து சாயங்காலம் யாரோ பார்த்து சொல்லிவிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கு கொஞ்சம் கேப் கிடைச்ச போதும் நம்ம ஜெபிக்கிறத விட்டுட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இதைதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆமே இல்லையா? நம்ம கவாத்து பண்றோம், ப்ரூனிங் பண்ற நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த செடியில இருக்கிற கிளைகள் எல்லாம், எக்ஸ்ட்ரா கிளைகள் எல்லாம் இதனுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு, ஆகையினால வெட்டுறேன், என் வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதெல்லாம் வெட்டுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? என்ன ஹெலன் முறைக்கிற? சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி ஜெபிக்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு நல்ல இது. நீங்க வாத்தியாரா? ஆண்டவரே நான் மாணவர்களுக்கு டீச் பண்றேன், எனக்கு நீங்க டீச் பண்ணுங்க ஆண்டவரே, இவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, இவர்கள் எதிர்காலத்துக்காக நான் டீச் பண்றேன், என்னுடைய வாழ்க்கை மறுமையிலே அங்க இருக்கணும், என்ன நீங்க டீச் பண்ணுங்க சொல்லலாமா இல்லையா? இதுதான் ஜெப சிந்தை. டாய்லெட்டை கழுவுறதுல இருந்து பெரிய கலெக்டர் உத்தியோகமா இருந்தா கூட நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இதத்தான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெப தியானம். வாசிங்களே, இதோட முடிச்சிருவோம். ஜெப தியானம் வாசிங்க. யோபு 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். திரும்ப வாசிங்க. நீர் பயபக்தி வீண் என்று சொல்லி. ஆமாங்க, ஜெப தியானத்தை குறைஞ்சாலே நமக்குள்ள பயபக்தி இல்லாம போயிடும். அப்படிதானங்க? எப்பயுமே எப்போதும் ஹல்லேலூயா நமக்குள்ள ஒரு ஜெப தியானம் இருக்கணும். நம்மை பார்த்து, தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிறான், இடைவிடாமல் இல்லையா? சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். உங்களை குறிச்சு நீங்க சொல்றது முதல் பகுதி, ஸ்தோத்திரம். ஆனா தானியேலை குறிச்சு ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதித்த உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கும் போது ஒரு தப்புவிக்க கூடிய ஒரு வல்லமை நம்மிடத்திலே வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு விடுதலை உண்டு இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதற்கு பேர் தான் ஜெப தியானம். இதுக்கு பேர் என்னங்க? இந்த ஜெப தியானம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா? ஒன்னு சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், ரெண்டாவது ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணுங்க? ஆமா, சில வேளைகள்ல
நம்ம ஜெபிக்கிற நேரம் பாருங்க, நமக்கு வேற ஏதாவது ஒரு காரியம் மனசுல வந்து ஜெபிக்க வருவோம். நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல ஆண்டவரே நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு உன் லிஸ்ட்டை குப்பையில போட்டு ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண கத்துவோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உனக்கு உணர்த்துறாருன்னா யாருக்கோ உன்னுடைய ஜெபம் அவசியமா தேவை. அதுக்காக தான் அவர் உனக்கு உணர்த்துகிறார். ஆகையினாலே உன்னை விட்டு கொடுத்து ஆவிக்குள்ளாக ஜெபிக்க கற்றுக்கொள். மூன்றாவது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்பொழுதும் ஜெப தியானம். ஒவ்வொரு காரியத்தை எப்பயும் 24 hours நம்மால முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். நம்மால முடியும். ஆமென். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நமக்கு அந்த தியானம் இருக்கணும். என்ன தியானம்? சமைக்கிற நேரமும் அதான் சொன்னேன்ல இல்லையா, ஆண்டவரே இந்த அரிசியை நாங்க எதா மாத்திடுறோம்? சோறா மாத்திடுறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களையும் அபிஷேகத்துல வேக வச்சு உமக்கு உகந்த நிலைமையில எங்களை நீர் மாற்றும். சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மால ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். ஆகையினாலே ஜெப தியானம் நமக்கு மிக முக்கியம். ஜெப தியானம் நமக்கு மிக முக்கியம். காலையில மட்டும்தானா? சாயங்காலம் மட்டும்தானா? நம்ம சுத்திகரிக்கப்பட்ட நேரம் மட்டும்தானா? இல்ல. இது இல்லாம இன்னும் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் போது ஜெப தியானத்தோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜெப தியானத்தோடு இருக்கணும். இந்த அனுபவம் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் கண்களை முடிச்சோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை இந்த வசனங்களுக்கு ஏற்றால் போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் என்னை மாற்றும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும். ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் ஜெபத்தில் அநேக நேரங்கள்ல சோர்ந்து போகிறேன். ஹல்லேலூயா. அந்த நிலைமையை நீர் என்னை விட்டு மாற்றும். ஆண்டவரே ஜெபத்துல சோர்ந்து போகிற நிலைமையை என்னை விட்டு மாற்றும். ஜெபத்துல நான் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாத காத்திருப்பே, அதிகாலமே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலமே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண்கத்தாவி கரம் நோக்குதே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண்கத்தாவி கரம் நோக்குதே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. ஜெயாலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாத காத்திருப்பே, அதிகாலமே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம்
பேசுவார். அதிகாலமே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர என்ப ஜப தியானமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஜெப வாழ்க்கை வேண்டும், எனக்கு இந்த ஜெப வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கொண்டு இருக்க கூடாது. எனக்காக நீ 1 மணி நேரம் செலவு பண்ண மாட்டியான்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னுடைய நேரத்துல எனக்கு ஒரு 1 மணி நேரம் எனக்கு தரமாட்டியான்னு ஆண்டவர் கெஞ்ச கூடாது. ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த காலை வேளையிலே நமக்கு தேவை, நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அவர் நம்முடைய வீட்டுல ரட்சகரா இருக்கட்டும், நம்ம வீட்டுல அவரை பிச்சைக்காரன் ஆக்காதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வீட்டுல ரட்சகராய் இருக்கட்டும், அவர் நம்முடைய வீட்டுல பிச்சைக்காரனா இருக்க கூடாது. எனக்கு 1 மணி நேரம் தரமாட்டியா, 1 மணி நேரமாவது எனக்கு தரமாட்டியான்னு உன்னிடத்துல வந்து அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். நான் சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், நான் ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிற அனுபவம் அல்ல. என்னுடைய ஜெபம் ஒரு எஃபெக்டிவா இருக்கணும். என்னுடைய ஜெபம் ஏதோ ஒரு வல்லமையான காரியத்தை செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்துல ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை நீர் எனக்கு தாரும். என்னுடைய ஜெபம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அந்த அனுபவத்தை நீர் எனக்கு தாரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் மாம்சத்திலே அல்ல ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக அல்ல, ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலே சூழ்நிலைகளிலே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அவைகளுக்காக ஆண்டவரே பவுலை போற நான் ஜெபிக்க எனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்து ஜெபிப்ப ஜெபத்தை நீ நடத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் எவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமோ ஏற்ற விதமாய் ஜெபிக்க நீர் எனக்கு கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஜெப தியானம், ஜெப தியானம், ஜெப தியானம், ஜெப தியானம். ஹல்லேலூயா. தானியேல் தன்னுடைய ஜெபத்தை அவன் விசுவாசித்தான், தன்னுடைய ஜெபத்தை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் ராஜா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், நீ இடைவிடாமல் ஆராதித்தாயே, நீ இடைவிடாமல் ஆராதித்தாயே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஜெப தியானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஒரு ஜெப தியானம் இருக்கும் போது தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நம்ம எல்லாரும் praise the Lord. எல்லாரும் praise you, praise you, praise you. Oh Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்டு நான் குறைஞ்சது 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன், ஜெபிக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? கைகளை உயர்த்துங்க பாப்போம், கைகளை உயர்த்துங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க கையின் பிரயாசங்களில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நிச்சயமாக 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 ஒரு பெரும் மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டாக்குவார். Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you Lord. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே விட்டு விடாதபடிக்கு இந்த வசனத்தை வாழ்க்கையாக கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
வசனத்தை கேட்டோம். உடைய பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் கத்த நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்துவீர. உள்ளான நிலைமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீர. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தயவாக நீர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகளினாலே முடிசூட்டும். கிருபைகளினால் உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற திருவிருந்து ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.